என்னம்மா? நாளைக்கு போலான்னு சொன்னேன். ஆனா எத்தனை மணிக்கு போலான்னு சொல்லவே இல்ல. அதான் எப்பன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அத்தை, என்ன எங்க போறத பத்தி பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மண்டபம் பாத்துருக்காங்களாம். நம்ம கிட்டயும் நல்லா இருக்கான்னு வந்து பார்க்க சொன்னாங்க. அப்போ நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோமா? நம்ம இல்ல, நீயும் பிரீத்திகாவும் இங்க தான் இருப்பீங்க. நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வர்றோம். சொல்லுப்பா, எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா சரியா இருக்கும்? காலையில 7 மணிக்கு கிளம்பலாமா? சரிப்பா. அப்போ சாப்பாடெல்லாம் நான் வேணாமா, நீங்க எதுவும் செய்யாதீங்க. நம்ம போற வழியில கடையில சாப்பிட்டுக்கலாம். ஆ, அப்ப சரிப்பா. சரி, நீ பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஆ, சரிம்மா. அப்போனா நாளைக்கு வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நாளைக்கு விஜய வீட்டுக்கு வர சொல்லலாம். இந்த வாய்ப்பை வச்சு பிரீத்திகாவையும் விஜயையும் சந்திக்க வைக்கலாம். இப்போதான் சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்ன? ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் ஒருவேளை கேட்டுருச்சோ? போச்சு போச்சு. இன்னைக்கு இந்த தொப்பிக்காரன் என்னைய துவைச்சு எடுக்க போறான். மகா, என்னங்க? என்னமோ சொன்னியே சந்தோஷமா இருக்குன்னு. அதான் எதுக்கு சந்தோஷம்னு கேட்டேன். நல்ல வேலை, வேற எதுவும் கேட்கல போல. சொல்லு மகா. அது வேற ஒண்ணும் இல்ல. பிரீத்திகா கல்யாணத்துக்கு மண்டபம் பார்த்துட்டோம்ல. கல்யாணம் நெருங்குறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அததான் சொன்னேன். உன் கைய குடேன். எதுக்கு? குடு, சொல்றேன். ம்ம். என்னாச்சு மகா? ஏன் உன் மூஞ்சி இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கு? அது கொஞ்ச நாளாவே நீங்க என்கிட்ட கோவமா தானே நடந்துக்கிட்டீங்க. இப்போ திடீர்னு பாசமா நடந்துக்கிறீங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. நிஜமாவா? ஆமா, பின்ன இருக்காதா? அப்புறம் எதுக்கு கோவமா நடந்துக்கிட்டீங்களா? நீ பிரீத்திகா கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி சில விஷயம் பண்ண. அது எனக்கு பிடிக்கல. ஒருவேளை பிரீத்திகா மேல பொறாம படுறேன்னு நினைச்சு உன் மேல கோவப்பட்டேன். ஆனா இப்போ பிரீத்திகாவுக்கு கல்யாணம் பண்ண போறத நினைச்சு நீ சந்தோஷப்படுற. நான் இவ்ளோ நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மகா. பாருங்க, பிரீத்திகாவுக்கு எது நல்லதோ நான் அதை தான் பண்ணுவேன். அவ சந்தோஷமா இருக்கிறதுக்காக எதை வேணாலும் நான் செய்வேன். உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க, நேரம் ஆயிடுச்சுல்ல, நீங்க படுங்க. அப்போதான் காலையில சீக்கிரமே கிளம்ப முடியும். சரி சரி. கப்ப கொடுங்க, நான் போய் கிச்சன்ல வச்சிடுறேன். ம். இவ்ளோ நாள் மகாவை தப்பா நினைச்சிட்டேனே. சரி, இப்பயாவது அவ நல்ல குணம் எனக்கு புரிஞ்சிருச்சு. பிரீத்திகா, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன? நாளைக்கு உங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் உன் கல்யாணத்துக்கு மண்டபம் பார்க்க போறாங்களாம். அத கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இதுல என்ன சந்தோஷம்? கல்யாண வேலையெல்லாம் நடக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் இருக்கு. ஆனா நீங்க என்னடானா சந்தோஷப்படுறீங்க? நீங்களும் அம்மா பக்கம் சேர்ந்துட்டீங்களா? ஐயோ இல்ல, நான் சொல்றத முழுசா கேளு. விஜய் இப்போ அவர் வீட்ல தான் இருக்காருன்னு சொன்னீல. நாளைக்கு நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம விஜய வர சொல்லலாம். நிஜமாவா? ஆமா, நீ விஜய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா இருக்கறதால நீங்க சரியா கூட பேசிக்க முடியறதில்ல. நாளைக்கு யாரும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நீ விஜய பாக்குறதுக்கு சரியான நேரம். நீ என்ன சொல்ற? ஆமா அண்ணி, எனக்கு கூட தோணவே இல்ல. அப்போ நீயே விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிரு. ஆமா, எனக்கு பால் கொண்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. என்னால பேச முடியாது. நீங்களே விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிருங்க. சரி, அப்போ நானே சொல்லிடுறேன். உங்க அம்மா வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் பேசுறத பார்த்தா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. அத்தை, கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா 3 பேத்துக்கும் தோசை ஊத்தி கொடுப்பேன். சாப்பிட்டுட்டே போலாம்ல? அதெல்லாம் வேணாம், போற வழியிலேயே சாப்பிட்டுக்கிறோம். மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிட்டீல? ஆ, காலையில மதியம் நைட்டுன்னு 3 நேரத்துக்குமே மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன். ஏப்பா, நைட்டுக்குள்ள வந்துருவோம்ல? ஆ, வந்துடலாமா? அப்புறம் என்ன மகா, நீ பிரீத்திகா எந்திரிச்சதும் நீயும் அவளும் தோசை சுட்டு சாப்பிடுங்க. நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு, மதியத்துக்கு நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. அப்போ ராத்திரிக்கு நீ எல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சீக்கிரம் வந்துட்டா நானே ஏதாவது பண்ணிக்கிறேன். லேட் ஆயிருச்சுனா வர்றப்பயே கடையில வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க அத்தை. சரி, பார்த்து சூதானமா இருங்க, நாங்க வரோம். வரேன் மகா. சரிங்க.
அண்ணி, நேத்து விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னீங்களா? உங்க அண்ணன் ரூம்ல இருந்தாரு, அதனால ஃபோன் பண்ண முடியல. ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனேன். விஜய் அத பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. மொத விஜய் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. அவருக்கு என் கையால காஃபி போட்டு தருவேன், தோசை ஊத்தி தருவேன், அவர்கிட்ட என் ரூம காமிப்பேன். என்னோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே அவர்கிட்ட காமிக்க போறேன். ஒரு நிமிஷம் பிரீத்திகா, விஜய் ஒன்னும் நம்ம வீட்டுக்கு வர போறதில்ல. ஏன்? அம்மா அப்பா அண்ணன் யாருமே இங்க இல்லல அண்ணி. விஜய் வந்தா யாருக்கு தெரிய போகுது? அவரை நம்ம வீட்டுக்கே வர சொல்லலாம்ல. நம்ம வீட்டுக்கு வர சொல்றது அவ்வளோ சேஃப் இல்ல. நம்ம தெருக்காரிக வீட்டு வாசக்கிட்டயே உக்காந்துக்கிட்டு யாரு போறா யாரு வர்றா, என்ன வாங்கிட்டு போறாங்க, எங்க போறாங்க, என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னு வேவு பாத்துக்கிட்டே தான் இருப்பாளுக. அதுலயும் நம்ம எதிர்த்த வீட்டு பாப்பாத்தி இருக்கால, அவ மோசத்திலயும் மோசம். அவ நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வரோன்னு முதற்கொண்டு நோட்டம் விடுவா. உங்க அண்ணன் அவ கண்ணுல படக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மறைச்சு வாங்கிட்டு வருவாரு. அப்படி மறைச்சு கொண்டு வந்தோம். அடுத்த நாள் என்கிட்ட நேத்து உன் வீட்டுக்காரன் பழம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. என்ன விலைன்னு வாங்கின, கிலோ எவ்வளவு, பழம் நல்லா இருந்துச்சான்னு 1000 கேள்வி கேப்பா. பழத்துக்கே அப்படின்னா விஜய் வீட்டுக்கு வர்றத மட்டும் பார்த்தா அவ்வளோதான். இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவா. அப்போ எப்படிதான் விஜய பாக்குறது? விஜய லீலாக்கா வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். அவரு அங்க வந்துருவாரு. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிங்க அண்ணி. லீலாக்கா, ஏன் மகா? உன் அத்தை மாமா உன் வீட்டுக்காரவங்க 3 பேரும் எங்கேயே காலையிலேயே கிளம்பி போனாங்களே, எங்க? மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்துக்கு மண்டபம் பார்த்திருக்காங்களாம். அதான் மண்டபம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? ஆமாக்கா. சரி, உன் அத்தை இல்லாத நேரம் பிரீத்திகாவை எங்க கூட்டிக்கிட்டு போற? உங்க வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? விஜய் பிரீத்திகாவை இன்னைக்கு பார்க்க வரேன்னு சொன்னாரு. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பிரச்சனை ஆயிரும்ல, அதான் உங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். ஐயோ, ஏன்க்கா, என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல மகா, என் மாமியாக்காரி வீட்டுக்குள்ளதான் இருக்கா. நம்ம வேணா அம்சவள்ளி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா? அதெல்லாம் முடியாது. ஏண்டி? ஏதோ காதலுக்காக உசுர குடுப்பேன்லாம் சொன்ன, இப்போ செத்த நேரம் வீடு கொடுக்க மாட்டியா? என்ன அம்சக்கா, நீங்களே இப்படி பண்றீங்க? ஐயோ மகா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் வீட்டை நான் தொடச்சு பல மாசம் ஆயிருச்சு. பூரா நாரி நாத்தம் எடுத்து போயிருக்கு. ஏண்டி, ஊரை சுத்தம் மட்டும் நல்லா தெரியுதுல்ல, வீட்டை சுத்தம் பண்ண தெரியாதா? நானாக்கா பண்ண மாட்டேங்கிறேன். பண்றதுக்கு தண்ணி இல்ல. வீட்டுக்கார பொம்பளை என்ன 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி பிடிக்க விடுறா. புலங்குறதுக்கே தண்ணி பத்தல. இதுல வீட்டை எப்படி நான் சுத்தப்படுத்துவேன்? நமக்கு சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. யாரு வரப்போறான்னு அப்படியே போட்டு வச்சிருக்கேன். இப்படி திடுதுப்புன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இன்னும் 1/2 மணி நேரத்துல விஜய் வந்துருவாரு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். ஏன் மகா, விஜய் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆமாக்கா. அப்பன்னா சரிம்மா. என் மாமியாக்காரி குளிச்சுக்கிட்டு இருக்கறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு பொரணி பேச கிளம்பிடுவா. அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவா. அதுக்குள்ள விஜய் தம்பி கிளம்பிடுவாரா? ஆமாக்கா, அதுக்குள்ள விஜய் கிளம்பிடுவாரு. அப்பன்னா சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடியே லீலா, அத்தை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரிடி, நான் அப்படியே போயிட்டு வாரேன். சரிங்க அத்தை. ஆமா, என்னத்துக்கு இப்படி வீட்டு முன்னாடி கூட்டம் போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? ஏன் அத்தை, நாங்க 4 பேர் நிக்கிறதா உங்களுக்கு கூட்டம் போட்ட மாதிரி தெரியுது? ஆமா, அப்படிதான் தெரியுது. தெரிய போய்தானே சொல்றேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கூட்டத்தை இப்பயே கலைச்சறோம். இன்னைக்காவது என் சொல் பேச்சு கேட்டியே, நான் வாரேன். ஒரு வழியா போயிட்டா. பிரீத்திகா, நீ உள்ள போய் உட்காருமா. சரிங்கக்கா. வாங்க விஜய். பிரீத்திகா எங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்கா, நீங்க போய் பேசுங்க. சரி, நல்ல வேலை பிரீத்திகா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி உன்னை மீட் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலையா உங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. ஏன் விஜய்? அது வேற ஒண்ணும் இல்ல பிரீத்திகா. ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்க வர்றப்ப உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசை. ஆமா விஜய், எனக்கும் உங்க கூட எங்கேயாவது ஜாலியா ஊர் சுத்தணும்னு தான் ஆசை. இன்னைக்குதான் உங்க அம்மா அப்பா இல்லையே, நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா? இல்ல விஜய், அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. நான் வீட்ல இல்லனா பிரச்சனை ஆயிரும். அப்புறம் அண்ணி தான் மாட்டுவாங்க. சரி, உன்னை பார்க்கவாவது முடிஞ்சுச்சே. என்ன லீலா, கும்பலா வீட்டு முன்னாடி கூடி நிக்கிறீங்க? உன் மாமியா ஏதும் தவறி போச்சா என்ன?
அப்படி நடந்தா கொண்டாடி இருப்பேனே. என் மாமியா தவறு எல்லாம் ஒண்ணும் போகல, பொரணி பேச போயிருக்கு. அப்படியா? அது சரி, வீட்டுக்குள்ள போய் பேசாம வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடைக்கு போறேக்கா, அதான் வெளியில நின்னு பேசுறேன். அப்படியா? சரி சரி. என்ன லீலா, காலையிலேயே வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்கு. இன்னும் எத்தனை பேர் தாண்டி இதையே கேப்பீங்க? என்ன? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் நிக்கிறோம். காரணம் இல்லாம எதுக்கு நிக்கிறீங்க? வீட்டுக்கு எதுவும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்னத்துக்கு வெளியிலயே நிக்கிற? சும்மாதாக்கா. ஏண்டி, காரணமே இல்லாம சும்மா யாராவது நிப்பாங்களா? நான் கடைக்கு போறப்ப பார்த்தேன் நின்னுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப வர்றப்பையும் பாக்குறேன் நின்னுக்கிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, செலவுக்கு காசு இல்ல, அதான் வீட்ல இருக்க பழைய பொருளை எடைக்கு போடலான்னு பாக்குறேன். இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அதுக்காக தான் நிக்கிறேன். ஏக்கா, நீங்க ஒரு 500 இருந்தா கொடுங்களேன், அடுத்த வாரத்திலேயே திருப்பி கொடுத்துறேன். வீட்ல ஒல வச்சிருக்கேன்டி, அப்புறம் வந்து பாக்குறேன் உன்ன. எப்படி பாரு, காசை கேட்கவும் பறந்து போயிட்டா. சொந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெளியில நிக்க முடிய மாட்டேங்குது. போறவ வரவெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போறா. ச்சே. அடியே, நீ என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, பிரீத்திகாவும் விஜயும் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதான் ஒரே யோசனையா இருக்கு. நீயும் உன் புருஷனும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க, அதத்தான் அவங்களும் பேசுவாங்க. இருந்தாலும் என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். அப்படி என்னக்கா பேசுவாங்க, சொல்லுங்களேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வேணா போய் பக்கத்துல நின்னு கேட்டுட்டு வா. காத்து காத்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயென. ஆம்சக்கா, இங்க என்ன பண்றீங்க? லீலாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. என்ன, லீலாக்காவா? எதுக்கு? அத அவங்களதான் கேட்கணும். பொறுங்க, கூட்டிட்டு வர்றேன். லீலாக்கா, அம்சக்கா எங்க ஆளை காணோம்? தெரியலையேம்மா, வீட்டுக்கு எதுவும் போயிட்டாளா என்னமோ. நான் பேச்சு வாக்குல அவளை கவனிக்கவே இல்ல. லீலாக்கா, அடியே, என்ன ஏன் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற? அத விடுங்க, பிரீத்திகா உங்களை கூட்டிட்டு வர சொன்னா. எதுக்கு? வந்துதான் என்னன்னு கேளுங்களேன். என்னம்மா பிரீத்திகா, எதுக்கு கூப்பிட்ட? நாங்க பேசுறது எதுக்காக ஒட்டு கேட்க சொன்னீங்க? ஐயோ, இல்ல, யார் சொன்னா? ஆம்சக்கா தான் சொன்னாங்க. அடியே, நீ ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம என்ன வேற கோத்து விட்டுட்டியா? பிரீத்தி, நீ என்ன தப்பா நினைக்காதம்மா, எல்லாம் இவளாலதான். நீங்க 2 பேரும் என்ன பேசுவீங்கன்னு என்கிட்ட கேட்டா, வேணும்னா போய் கேட்டுட்டு வான்னு நக்கலா சொன்னேன். அது தெரியாம இந்த நாதாரி வந்துருச்சு. மன்னிச்சிருங்க தம்பி, இனி உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கறேன். வாடியே நெட்டக்காளி. மகா, கண்ணு இந்த அம்சவல்லி மேலேயே இருக்கட்டும். இவ உள்ளார எது போறாளான்னு பாத்துக்கிட்டே இரு. விஜய், இனி யாரும் வரமாட்டாங்க. வராம இருந்தா நல்லதுதான். பிரீத்திகா, உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? இதோ இந்த மோதிரம் தான். ரொம்ப அழகா இருக்கு விஜய். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இத நீயே பத்திரமா வச்சுக்கோ. என் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து பாரு. ஆனா விஜய், இது உங்ககிட்டயே இருக்கட்டுமே. இதான் பிரீத்திகா, எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ என்னைக்காவது எனக்கு gift கொடுத்திருக்கியா? இல்ல. நானும் உன்கிட்ட gift வாங்கி தர சொல்லி கேட்டதே இல்ல. ஏன்னா உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். உன் வீட்டுக்கு தெரியாம உன்னால எனக்கு எதுவும் வாங்கி தர முடியாது. ஆனா நான் ஆசையா வாங்கி தரத ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? உன்னால கையில போட முடியாது, சரி, பத்திரமா கூட வச்சுக்க முடியாதா? இல்ல விஜய், அம்மா ரூம் அடிக்கடி கிளீன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கண்ணுல பட்டுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல, அதான். பிரச்சனை ஆகட்டும், அப்பவாவது நம்ம விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியட்டுமே. சாரி விஜய், நீங்க இவ்ளோ ஹர்ட் ஆவீங்கன்னு நான் நினைக்கல. அந்த ரிங்க கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். வேணாம், கிஃப்ட்ங்கிறது ஒருத்தர் சந்தோஷப்பட கொடுக்கறது. வேண்டா வெறுப்பா நீ அதை வாங்கி வச்சிருக்க வேணாம். பிரீத்திகா, அழாத பிரீத்திகா, சாரி. ஆசையா வாங்கிட்டு வந்தத வேணான்னு சொன்னியா, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். இப்போ உனக்கு கொடுக்க முடியலன்னா என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் உனக்கு கிஃப்ட வாங்கி கொடுப்பேன். அப்போ நீ எப்படி வேணான்னு சொல்றேன்னு பார்க்கலாம். ஒரு வழியா சிரிச்சிட்டியா? அது சரி, நீ ஏன் பொட்டு வைக்கல? பொட்டு வைக்காம உன்னை பார்க்க நல்லாவே இல்ல. அப்போ பொட்டு தான் என்ன அழகா காமிக்குதா? நான் அழகா இல்ல, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்லல. தயவு செஞ்சு கோவப்பட்டுறாதமா. நீங்க பட்டதை விடவா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஆனாலும் விஜய், நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க.
எங்க அம்மா கூட என்கிட்ட இப்படி கோவப்பட்டது இல்ல. சாரிடா, உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இந்த ரிங்க வாங்கிட்டு வந்தேன். அத ஒரு நிமிஷத்துல வேணான்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீ தப்பா நினைச்சுக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். அதையும் பார்க்க தானே போறேன். என்ன விஜய் பேசுனீங்களா? நல்ல மனசு விட்டு பேசணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். லீலா ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் தம்பி, இதுல என்ன இருக்கு? எங்களுக்காக தானே நீங்க வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். வாரப்பெல்லாம் இன்னொரு நாள்னு தான் சொல்றீங்க, ஆனா சாப்பிட தான் மாட்டேங்கிறீங்க. சரி, வரேன். சரிங்க தம்பி. பிரீத்திகா, வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரி.